நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று பணிவோடு கேட்கிறேன். ஆஸ்திரேலியா இந்தியா 3வது ஒன்டே மேட்ச். கோலியா ரோஹித்தா? மூத்த வீரர்கள் தான். அனுபவமிக்க, ரொம்ப காலமாக விளையாடிய அனுபவமிக்க மேட்ச் கிரிக்கெட்டில் கோலி ரோஹித்து ஃபினிஷ் பண்ணி 3வது ஒன்டே மேட்ச்சு ஆஸ்திரேலியாவில் தற்போது நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் 3வது ஒன்டே மேட்ச்சில் ரோஹித் அபாரம், அதிரடி. கோலியும் அபாரம். இதில் வேறு கௌதம் கம்பீர் பயிற்சியாளர் இருக்காரா, கிட்டுமூஞ்சி, குட்டு 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 சிட்டுமூஞ்சி கௌதம் கம்பீர். அவங்கள மூத்த இது வேர்ல்டு கப்பில் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்பில் அவங்கள சேர்க்கறதுக்கு ரோஹித்தையும் விராட் கோலியாக பரிசீலனை பண்ணணுமா இவங்க யோசிக்கிறாங்களாம். அவன் ஒரு பக்கம் சார்ந்தே இருக்கிறாரு இந்த பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். சுமன் கில் டெண்டுல்கருக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாருன்னு தெரில. நல்லா இருந்தாக்கா அந்த ஹர்ஷத் ராணா பவுலரு, எனது மகனார், எனது தம்பிங்கிறான் கௌதம் கம்பீர். அதே மாதிரி அப்படின்னு இங்கே பாருங்கள், அடிச்சு இன்னும் 2-3 மேட்ச் இல்லையா வெற்றி அடைக்கணும். சரியான அடிச்சு வின் பண்ணாங்க. 2 மேட்ச்சு தோல்வி அடைஞ்சாலும் 3வது மேட்ச்சு அபார வெற்றி அடைஞ்சு வாழ்த்துக்கள் இந்தியா டீமுக்கு. இந்திய டீமு வாழ்த்து தெரிவிப்போம். வாழ்த்துக்கள். பழைய வீரர்கள் தான். அனுபவமிக்க வீரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் விளையாட தகுதி இருந்தாக கண்டிப்பாக இந்திய டீமில் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வழி நடத்துங்க. அவங்கள மேட்சியை விளையாட வையுங்க. கேஎல் ராகுலும் சரி, மூத்த வீரர்கள் அவசியம் தேவைப்படுகிறது. அது ஆஸ்திரேலியா மாதிரி பீச்சிலெல்லாம் கடினமானது. அவ்வளோ சீக்கிரம் ரன் அடிக்க 4-6 அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அனுபவமிக்க ஆள் அங்கேயே விளையாடிய பழைய மூத்த வீரர்கள் தான் அந்த நுணுக்கங்கள் தெரியும். அவங்களுக்கு தான் அந்த விளையாடுறது அந்த விக்கெட்டு விழுவாமல் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி பாருங்கள், சுமன் கில் அவுட் ஆகினார். பழைய வீரர்கள் 2 பேரும் தான் ஃபினிஷ் பண்ணாங்க. இவங்க அவுட் ஆகுறது, விக்கெட் விழுவுறது எதிர்பார்க்க முடியாது. பட்டுண்டு அது விக்கெட்டு விழுவும். எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும், எவ்வளோ சாதனை படைச்சிருந்தாலும் அப்போதைக்கு அவுட் ஆகும்போது அது சொல்ல முடியாது தான். இருந்தாலும் ஒரு நுணுக்கம் தெரியும். பழைய வீரர்கள் புதுசாக காரில் ஸ்டேரிங் பிடிக்கிறவங்களுக்கும் பழைய 20 வருஷம் இருந்து ஸ்டேரிங்கு காரை பிடிக்கிறோம். எதுவுமே எந்த தொழிலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குது, அனுபவம் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. அனுபவம் மிக்கவங்க என்னமே வெற்றி கொடியை நாட்டுவாங்க. வெற்றிகள், வாழ்த்துக்கள்.